ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். ஒப்புடன்னா அழகு, முகம் அழகா இருக்கும். எப்போ அழகாம இருக்கும்? சிரிச்சுட்டே இருக்கும்போது முகம் அழகா இருக்கும். அப்போ வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை அன்பாக வரவேற்று உபசரித்து உண்மை பேசி அன்பாக வரவேற்று உபசரித்து பேசணும். பேசிட்டு அவங்களுக்கு உண்ணதுக்கு ஏதாவது கொடுக்கணும். உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ அந்த நேரம் ஒரு நேரம் டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அது அன்பா பேசி கொடுக்கும்போது அமிர்தம் மாதிரி சுவையாக இருக்கும். முப்பழமோடு பாலன்னா முகம் கடுந்து இடுவராயினும் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. அதே நேரம் வீட்டுக்கு விருந்துக்காரங்க வந்து பசிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு முப்பழம், பலா, வாழை பழத்தோடு பால் பாயசம் செய்து விருந்து பரிமாறும் போது எப்படி பரிமாறணும்? முகம் கடுந்து இடுவாராம். அன்பில்லாமல் பரிமாறும் போது கப்பிய பசியினோடு அவங்களுக்கு வயநிறைய சாப்பாடு போட்டாலும் பசி அடங்காது. ஏண்டா இவங்க வீட்டுக்கு வந்துட்டோமேன்னு தோணுமா? கடும் பசி ஆகும் தானே. வீட்டுக்கு யார் வந்தாலும் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லைனாலும் அன்பாக ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அமிர்தம் போல இருக்குமா. இப்போ யார் வந்தாலும் அன்பாக நடந்துக்கணும்.